ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நான் வந்து கும்கி படத்தை பற்றி பேசலான்னு இருக்கிறேன். கும்கி படம் பார்த்தேன். ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறத விட தமிழ் சினிமாவில் முதல் முயற்சி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு நம்ம டைலாக்லாம் விட மாட்டான் யூஸ்வலாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த படத்தில் இருக்கிற எல்லோரும் நல்ல விஷயம் கெட்ட விஷயம் அப்படின்லாம் பேசுவாங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது, விட்டுடலாம். சினிமாவும் நமக்கு ஏதோ கொஞ்சம் தான் தெரியும். ஸோ நம்ம படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கே வந்து ஒரு காட்டு யானையாக ஒரு அதுவும் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறது. ரெண்டாவது இருந்தது ஒரு வில்லனை வந்து இவ்வளோ சூப்பராக, அதுவும் ஒரு யானையை இவ்வளோ சூப்பராக இன்ட்ரடக்ஷன் கொடுத்தது நான் ரொம்ப நல்லா இருந்தது. அதோட எல்லா முகங்களுமே ஃப்ரெஷ் ஃபேஸு. தம்பி ராமையா தவிர, தம்பி ராமையா அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேரை தவிர மற்ற எல்லாமே ஃப்ரெஷ் ஃபேஸு. பட் யாருமே வந்து அந்த ஃப்ரெஷ் ஃபேஸுக்கான இதே தெரியல. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பிரபு சாலமும் நல்லா வேலை வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் அதை விட நான் என்ன சொல்ல நினைப்பேன்னா, அந்த படத்தை ஒவ்வொருத்தரும் பயங்கரமாக லவ் பண்ணியிருக்காங்க அந்த சப்ஜெக்டை. முதல்ல சொல்லணுன்னா அந்த ஃபோட்டோகிராஃபி, அடேங்கப்பா, என் வாழ்நாளில் ஒரு படத்தை நான் சொல்லி ஆவேன். ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து நான் ரீசெண்டாக பார்த்த படத்தில் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வர படம்னா ராவணன். ராவணன் ஃபோட்டோகிராஃபி, அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை இவ்வளோ லவ் பண்ணி அந்த ஃபால்ஸை எடுக்க முடியுமா அப்படின்னா தெரியல. இன்னொருத்தன் யாராவது வந்து எடுப்பான்னு நினைக்கிறேன். அந்த ராவணன் படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து அந்த அதிரப்பள்ளி ஃபால்ஸை காமிச்சிருப்பாங்க. மணிரத்னம், அந்த கேமராமேன் யாராக இருக்கட்டும். ஸோ அவங்க அவ்வளோ சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் வந்து பார்த்தேன், ஒரு ஃபால்ஸை வந்து எவ்வளோ எவ்வளோ சூப்பராக காமிக்க முடியும் அப்படிங்கிறத நான் இந்த படத்தில் தான் பார்த்தேன். ரொம்ப அருமையாக இருந்தது, எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. அந்த விஷுவல்ஸு உண்மையிலே ஃபோட்டோகிராஃபி பிடிச்சவங்க, ஃபோட்டோகிராஃபியை லவ் பண்ணுற மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஒர்த் டு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லுவேன். அப்புறமா கண்டிப்பாக கேமராமேனுக்கு வந்து விடிய விடிய தூங்கியிருக்கவே மாட்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா சீன்ஸுமே பார்த்தீங்கன்னா காலங்காத்தால் மைல்டு எல்லாத்துலேயும் மைல்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே நடு மத்தியானம், அந்த பருத்தி வீரனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே மதிய ஷாட்டாக இருக்கும். வெயில் மண்டையை பழக்கம், அந்த மாதிரி ஷாட்லாம் இல்லாமல் எல்லா சீன்ஸுமே மைல்டாக, ரொம்ப மைல்டாக. அப்புறம் வந்து படத்தில் கேரளா வந்து சூப்பராக காமிப்பாங்க. காட்ஸ் ஓன் கண்ட்ரி கேரளா. ஐ லவ் கேரளா. பட் ஆனால் அந்த ஊரோட ஸ்பெஷலாக என்னென்னா, அந்த ஊரை இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. அதே கல்ச்சர், அதே மக்கள், அதே அழகு இன்னும் அந்த ஊரில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு என்னமோ தெரில, கேரளாவை ரொம்ப பிடிக்கும். கேரளாவை சூப்பராக காமிச்சிருக்காங்க. அங்கே அந்த யானை, அப்புறமா வந்து டாப் டு பாட்டம் வந்து படத்தை வந்து க்ரீனிஷ், எங்கேயுமே வந்து ஒரு ட்ரையான பிளேஸை பார்க்க முடியல. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபி இந்த விஷயத்த பேசினப்போ எனக்கு இன்னொரு படம் கூட ஞாபகம் வருது. எதுனா, சூப்பரான ஒரு படம், த்ரிஷா அண்ட் ஆர்யா நடிச்சிருப்பாங்க. பில்லா படத்தை எடுத்த டேரக்டர் வந்து அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருப்பார். அந்த படத்தோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் சீன்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டோகிராஃபி, அந்த ஆர்யா வந்து ஒரு பில்டிங் மேலே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பறவை பறந்து போகுது, எக்ஸலண்ட்டாக இருக்கும். அந்த ஒரு ஃபீல் வந்து யூ ஜஸ்ட் ஃபீல் தட். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து சில கேமராமேன்ஸு என்னமோ தெரியல, அந்த படம் நல்லா ஓடலை. பட் ஆனால் அந்த ஃபோட்டோகிராஃபியை லவ் பண்ணுற மக்கள், இயற்கையை, நேச்சரை லவ் பண்ணுற மக்கள் கண்டிப்பாக இந்த படத்தில் பெரிய ட்ரீட்டே காத்துட்ருக்கு. அதை மட்டும் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா விஷுவல்ஸையும் நான் பார்த்து ரொம்ப லவ் பண்ணி அந்த படத்தை ரசித்து பார்த்தேன். ஒவ்வொரு சீன்ஸுமே அது மாதிரி லவ்வை வந்து இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு 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 கட்டி பிடிக்கிற சீனு, லவ்வை வந்து ஓகே பண்ணுற சீனு, இதெல்லாம் வந்து இப்படியும் ஒரு டேரக்டரால் பண்ண முடியும். எத்தனையோ பேர் பண்ணிட்டாங்க. அரைச்சமாகவே அரைக்கிறதா. எல்லா சினிமாலேயும் லவ் இருக்குது. பட் ஆனால் இந்த லவ் கொஞ்சம் ஏதோ எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு.
எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது கூட ஒரு ஃபீல் இருந்தது. ரெண்டாவது ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அனிமலுக்கும் ஒரு மனுஷனுக்கும் உள்ள லவ்வை வந்து நிறைய தடவை நல்லா காமிச்சிருந்தாங்க. பட் ஆனால் அந்த யானை மேலே ஏறி முத்தம் கொடுக்குற சீன் வந்து நிறைய தடவை இருந்துச்சு. பட் ஆனால் அது எல்லா டைமும் நல்லா இருந்துச்சு, அதை தான் சொல்லணும். அப்புறமா இன்னொரு சீன் என்ன சொல்லலான்னா, அந்த யானையோட தந்தத்து மேலே ஏறி நின்று புஷ்அப்ஸ் எடுக்கிற சீன்ஸ். அந்த ஹீரோ வந்து அந்த படம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து என்ன சொல்லனா, சில படங்கள் மட்டும்தான் ஹீரோவுக்குன்னு எடுக்காமல் கதைக்குன்னு எடுக்கப்படுற படங்கள். அந்த வரிசையில் இந்த படம் வந்திருக்கு. அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த படத்தை பார்க்கணுன்னா. அப்புறம் வந்து வழக்கம் போல் இன்னொன்று ஒரு விஷயம் வந்து டக்கு டக்குன்னு என் மைண்டில் வந்து போச்சு. என்னையானா, ஏன்னா பிரபு சாலமோட மைனாவோட இம்பேக்ட் வந்து இன்னமும் இருக்குது. அதே க்ரீனிஷு, அதே ஒரு இந்த குரங்கணிங்கிற கிராமம், அந்த தமிழ் வார்த்தைகளே தமிழ் வேர்ட்ஸே வந்து புதுசு புதுசாக இருந்தது. அந்த குரங்கணி, அந்த அப்புறம் கேரக்டர் பேர், இது எல்லாமே புதுசு புதுசாக இருந்தது. அதே மாதிரி இந்த படத்துலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ஒவ்வொரு கேரக்டரும் வந்து நேமே சூப்பராக இருந்துச்சு. அதாவது என்னென்னா, தம்பிராமை வந்து அடிக்கடி வந்து சொல்லுவார், டேய் ஹெல்ப்பர் அனிமல் ஹெல்ப்பர் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணிட்டுருப்பார். அப்புறமா வந்து அதுக்கு கேரக்டர் சொல்கிற நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒருத்தன் பேர் வந்து உண்டியல், ஹீரோவோட சப் ஆக்டரோட பேர் வந்து உண்டியல், தம்பிராமையாக்கு பேர் வந்து கொத்தலி. இதெல்லாம் அப்படியே ஒரு நேச்சரான தமிழ் பேர். நான் கூட என்னோடய ஸ்கூல் டேஸில் என்னோடய ஃப்ரெண்டோட பேர் வந்து சுப்ராஜு, ஆனால் அவங்க எவனோ சுப்ளின்னு தான் கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நேச்சராக இருக்கிற இந்த பட்டப்பேர் வைக்கிற விஷயம், அது வந்து அந்த கிராமத்துக்கே ஒருத்தனை எடுத்துகிட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது நம்மளோட ஸ்கூல் டேஸு, நம்மளோட பிறந்த இடம், கிராமத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோம் எல்லாருமே, நல்லா தெரிஞ்சிருச்சு. எஃப்டிஐ வந்துருச்சு, என்னென்னமோ வந்துருச்சு. ஸோ மறுபடியும் வந்து நம்மளை அந்த கிராமத்துக்கே கூப்பிட்டு போகக்கூடிய எல்லா விஷயமும் படத்தோட நேமிங்லேருந்து இருக்குது. அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் மைனா இந்த படம் இது கம்பேரே பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு கிரியேட்டரும் ஒவ்வொரு படத்தையும் யூனிக்காக கொடுக்கணும், எதையோடையும் எதுவும் மிக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படின்னு பார்த்து எடுக்கிறான். பட் ஆனால் எனக்கு பார்த்த உடனே டக்குன்னு ஃப்ளாஷ் ஆன சில விஷயங்களை நான் இதில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, மைனா படத்தில் இந்த படத்தில் ரெண்டுலேயுமே வந்து இந்த போலீஸ்காரங்களாம் அடிக்கடி அப்படியே வில்லன் மாதிரியே காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது டக்குன்னு தோணின விஷயம் என்னென்னா, தம்பிராமையோட டைலாகு. தம்பிராமை வந்து ரொம்ப நேரம் வரைக்கும் தம்பிராமை நக்கல் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் ஒரு ஷாட்டில் வந்து நானும் ப்ரூவ் பண்ணுவேன்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு சீன் வரும். அதே மாதிரி ஒரு சீனு இதில் இருக்குது. அப்புறம் வந்து இந்த எங்கேயாவது மைனா படத்துலேயும் இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா, ஒரு பஸ்ஸில், மைனாவில் கூட பஸ்ஸில் இருந்து எல்லாத்தையும் காப்பாற்றுவாங்க, எல்லாத்தையும் அடித்து உடைச்சி பெரிய ஒரு ஆக்ஷன் மாதிரி ஆகி தொங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு தொங்குற சீன் இருக்குது. பிரபு சாலமன் என்னை மன்னிக்கணும், ஏன்னா இது பார்த்த உடனே அந்த படத்தோட இம்பேக்ட் எனக்கு இன்னும் இருக்குது. நீங்கள் எடுத்த படம் அவ்வளோ நல்ல படம் அப்படிங்கிறதுனால தான் நான் இது வந்து எனக்கு டக்குன்னு அது ஞாபகத்துக்கு வருது. இல்லைனா கண்டிப்பாக அந்த சீன்ஸ் வந்து எப்போயோ மைனா பார்த்தது திருப்பி வரணுன்னு மற்ற படத்தோட கம்பேர் பண்ணணுன்னு எனக்கு தோணலையே. நீங்கள் எடுத்த உங்களோட யூனிக் க்ரியேஷன் அகெயின் அனதர் யூனிக் க்ரியேஷன், அவ்வளோதான். ஸோ ஆனால் இந்த மாதிரி சீன்ஸ்லாம் எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த ஹீரோயினை பற்றி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இந்த கேரக்டருக்கெலாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு மாதிரி ஷேப் பண்ணி, சின்ன கேரக்டர்ஸ் கூட அவங்களுக்கு நல்ல டைலாக்ஸ் கொடுத்து அதிலே ஒரு ஹியூமர் கொண்டு வந்து, தம்பிராமையா மட்டும் ஹியூமர் இல்லாமல் மற்ற கேரக்டர்ஸுக்கெல்லாம் ஹியூமர் ஆட் பண்ணி பண்ணுற விஷயம் நல்லாயிருக்கு. அதை நீங்கள் இன்னும் எல்லா படத்துலையும் பண்ணலாம். ஏன்னா வந்து இந்த ஃபுல் லென்த் காமெடி படமே ரொம்ப வர்றதில்லை இப்போல்லாம். நான் பர்சனலாக என்னோடய பழைய இன்னொரு சவுண்ட் ட்ராக்கில் கூட சொல்லியிருப்பேன், பஞ்சதந்திரம் மாதிரி ஒரு ஃபுல் லென்த்
காமெடி ட்ராக்கான படம். அந்த அந்த அது கமல் ஃப்ளேவர். ஸோ அது மாதிரியான ஒரு ஃபுல் லென்த் காமெடி படம் நீங்கள் கொடுப்பீங்களா அப்படின்னு என்னோட தெரில. பட்டு இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த மாதிரி படத்தை இன்றைக்கும் நான் வந்து தில்லு முள்ளு படத்தை ஒரு எத்தனை தடவை பார்க்க சொன்னீங்கனாலும் உட்காந்து உட்காந்து திருப்பி திருப்பி பார்ப்பேன், பிரேக்கே இல்லாமல். அந்த மாதிரி ஒரு படங்கள், பஞ்சதந்திர படம், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, பேக் டு கும்கியே பேசலாம். ரொம்ப வெளியில் போய்ட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ கும்கியில் இன்னும் இன்னும் சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் விஷுவல்ஸ் கதை நல்லா இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது. இந்த டேரக்டர் டச்சு, இந்த இதெல்லாம் வந்து எல்லாம் சொன்னதை விட மனுஷங்களை வேலை வாங்குறதே பெரிய விஷயம். ஓப்பி அடிப்பான், அங்கிட்டு போவான் இங்கிட்டு போவான். ஒரு யானையை அதோட மூடுக்கு ஏற்ற மாதிரி கிளைமேட்டோட ப்ரெசன்ட் பண்ண விஷயம் வந்து உண்மையிலே ரொம்ப பேஷன்ஸ் வேணும். அது உங்ககிட்ட நிறையாவே இருக்குதுன்னு எதிர்பார்க்குறேன். சூப்பராக இருந்தது உண்மையிலே. அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நான் சங்கரோட ஒரு படத்தில் ஒரு பேட்டியில் பார்த்தேன். அவர் வந்து எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவார்னா, நான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் மெனக்கிடுவேன். அந்த மெனக்கிடுதல் தான் சங்கர் இன்றைக்கி வரைக்கும் நம்பர் 1 வச்சுருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மெனக்கிடுதல் எல்லாருமே பண்ணுறாங்க. நான் வந்து சங்கர் மட்டும் சொல்லலை. அவர் இன்டர்வியூ நான் பார்த்ததுனால அது அப்படியே ஞாபகம் வந்ததுனால இப்போ சொன்னேன். பட் ஆனால் ஒவ்வொரு ஆக்டரும், ஒவ்வொருத்தரும், ஏன் இந்த பிஸா நடித்த புது ஆக்டராக இருக்கட்டும், நிறைய குள்ளநெறி கூட்டத்தோட ஹீரோ, அவர் பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பட் அவராக இருக்கட்டும், ஒவ்வொரு படத்துலையும் அவ்வளோ மெனக்கிடுறது இந்த சென்ஸ் அவ்வளோ இது கொடுக்குறாங்க. சில பேர் வந்து அசால்ட்டாகவே சக்ஸஸ் பண்ணிட்டு போகிறாங்க. எக்ஸாம்பிள் நம்ம ரஜினி சார். அப்புறமா வந்து என்னென்னா, அவரும் அவரோட எஃபர்ட் போடுவார். ஆனால் அது என்ன சொல்கிறது, நம்மளுக்கு அவருக்கு ரொம்ப அசால்ட்டாக இருக்கும், நமக்கு வந்து அது சூப்பராக இருக்கும். ஸோ அது சொல்லலாம். அப்புறமா வந்து இந்த படத்தோட என்ன சொல்கிறது, கொஞ்சம் சீன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது என்ன சொல்லணும்னா, பாட்டாக இருக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு ஃபீல் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து படத்தோடு போகிற பாட்டுங்கிறனால எதுவுமே தெரியல பெருசாக. என்னடான்னா, இந்த என்ன சொல்கிறது, சிங்கம் மாதிரி ஒரு படம், சிங்கம் மாதிரி ஒரு டேரக்டரு, அந்த படம்லாம் பார்த்த மக்களுக்கு வந்து இந்த படம்லாம் எப்படி ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வைல்ட் லைஃப்பை வந்து எப்படி லவ் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல. சிங்கம் படத்தில் பார்த்துருந்தீங்கன்னா எப்போவுமே டாட்டா சுமோ மேலே வந்து ஒரு கேமரா வச்சுன்னு சுற்றிக்கினே இருப்பாங்க, சர போய்கிட்டே இருப்பாங்க, திருப்பி வந்துக்கினே இருப்பாங்க. அப்போ வந்து என்ன அவங்க வர்றாங்கன்னா, படம் வேகமாக போகுதாமா. படத்தை 3 மணி நேரம் நகர்த்துறது விஷயம் இல்லை, அதில் எவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நல்லா இருந்தது. நான் இன்னொரு 2 விஷயம் அந்த மைனா க்ரியேஷனுக்கும் இந்த க்ரியேஷனுக்கும் நான் பார்த்தது என்னென்னா, மைனாலேயும் வந்து ஒரு சூப்பரான விஷயத்த பிரபு சாலமன் சொல்லியிருப்பார். என்னென்னா, அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது, அது மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் மக்களை. அந்த அந்த அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கடைசியில் வந்து அந்த ஒய்ஃபே அந்த போலீஸ்காரன் வெட்டி கொண்டுட்டு கிளைமேக்ஸில் வந்து ஜெயிலுக்கு போயிடுவான். ஸோ அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிற விஷயத்த, புரிதல் இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கரெக்டாக சொல்லியிருப்பார் பிரபு சாலமன் அந்த படத்தில் மைனாவில். ஸோ அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். அதே மாதிரி என்னடான்னா, இந்த படத்துலேயும் நான், ஏன்னா படத்தில் வந்து கருத்து சொல்கிறதுங்கிறத விட இப்போ நம்ம அந்த படத்தை கருத்தாக எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, இந்த படத்துலேயும் வந்து என்னென்னா, அவன் வந்து ஒரு 2 விஷயம் சொல்லியிருந்தாங்க. கலாச்சாரத்தை, கல்ச்சரை எப்போவுமே மாற்றக்கூடாது. அது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது இவ்வளோ பிடிவாதமாக எடுத்துருக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் அது நாங்கள் அப்புறமா சொல்கிறேன். என்னென்னா, இவங்க இந்த படத்தில் ஒரு சூப்பரான, மைனா படத்தில் அந்த விஷயம், இந்த படத்தில் என்ன அப்படின்னா சூப்பரான விஷயம் என்னென்னா, நான் என்னோடய சுயநலத்துக்காக எல்லாருமே என்னை விட்டு போயிட்டாங்களே, கடைசியில் நான் சுயநலமாக இருந்தேன் அப்படின்னா அதுக்கு வந்து எல்லாருமே பலியாயிருவாங்க. இந்த சுயநலம் காமெடி கருத்து வந்து எல்லாருமே சொல்கிறது தான். பட் ஆனால் இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அந்த அந்த சொன்ன கருத்து ரொம்ப நல்ல விஷயம். பட் ஆனால் ஏன் வந்து
பிரபு சால அதாவது என்னென்னா, நான் இதை வந்து எதோட கம்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறத விட எனக்கு டக்குன்னு இதில் தோணின விஷயம் என்னென்னா, கடைசி கிளைமேக்ஸ் ஸ்கிரிப்டை மட்டும் தூக்கி பாலாட்ட கொடுத்துட்டு இது எப்படி என் பண்ணலான்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுற வரான்னு இருந்துச்சு. எண்டிங் இதான்டா, எல்லாத்தையும் கொண்டு படம் முடிஞ்சு எல்லாம் கிளம்பிடுவேன், நம்மளும் வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சூப்பரான விஷயம். அதாவது என்ன சொல்கிறதுன்னா, பாலா படத்தில் நான் மேக்ஸிமம் நோட் பண்ணிட்டது என்னென்னா, லைஃப் வந்து என் பண்ணுற போது எதுவுமே இருக்காது அப்படிங்கிறத அவர் வந்து நிறைய படத்தை சொல்லியிருப்பார். ஐ ரெஸ்பெக்ட் பாலா. ஸோ பாலா மாதிரி ஒரு யூனிக் கிரியேட்டர்லாம் சில பேர் இன்னொன்று வேகா படம் எடுக்கிறான் என்ன அவன் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேர் பேசுவாங்க. பட் மை பர்சனல் வியூஸ், அவரை மாதிரி தேடல், அவரை மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன். சில படங்கள் வந்து இப்போ நான் அதையும் சொல்லுவேன் என்னென்னா, அவன் இவனும் பிதாமகனும் ஒரே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. கான்செப்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் சுற்றினே இருப்பாங்க, இங்கே 2 பேர் சுற்றினே இருப்பானுங்க, ஏதோ ஒன்று பண்ணுவானு கடைசியில் வந்து அந்த. ஆனால் அவரோட மேக்கிங் ஆஃப் ஸ்டைலே அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு என்னென்னா, நாங்கள் வந்து சம்பவத்தை தான் படமாக எடுப்பேன், ஒரு ஸ்டோரியை திருப்பி ஸ்டோரியாக எடுக்க மாட்டேன், ஒரு 2 பேர் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நான் அப்படியே எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். நான் புக்கும் ஏதோ படித்ததோ கேட்டு தான் ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த இதை பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. அப்புறமா இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா, நான் இந்த பாலாவோட அந்த கேரக்டர்ஸ் வந்து என்னென்னா பயங்கர அந்த படத்தோட இம்பேக்டை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பாலா அமீர் எல்லாம் என்ன கடைசியில் வந்து எல்லாத்தையும் வெட்டுங்கடா, சாடிச்சிருங்கடா, எல்லாத்தையும் சாடிச்சிருங்க, அப்புறமா கடைசியாக ஹீரோ மட்டும்தான் இருப்பார். பருத்தி வீரனாகட்டும், அப்புறமா நம்ம பார்த்த நிறைய படங்கள் பாரான் அமீர் கிரியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, எண்ட் ஆஃப் த இதில் வந்துட்டு எல்லாத்தையும் காலி பண்ணால் படம் சக்ஸஸ். அது வந்து பயங்கர இம்பேக்டாக இருக்கும். என்ன சொல்லுது, ரொம்ப அதை விட்டு வெளியில் வர்றதுக்கு 2-3 நாளாகும். அந்த மாதிரியான விஷயங்களை ஏன் வைக்கிறீங்க? அது வைக்கிறது தப்பாக ரைட்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் அது ரொம்ப பயங்கர இம்பேக்டாக இருக்குது. அதுவே படத்துக்கு ஒரு பெரிய சக்ஸஸாகவும் இருக்குதுன்னு சொல்லி எல்லோரும் சொல்லிக்கிறாங்க. மக்கள் எதிர்பார்க்குற யதார்த்த சினிமா அப்படிங்கிறது இதுதானா? அதாவது என்னென்னா, ரொம்ப நெஞ்சு அழுத்தணுமா, இதுக்கப்புறம் பார்த்தா செத்து போயிட்டான், ஐயோ செத்து போயிட்டானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப யதார்த்தமாக போகணுமா அப்படிங்கிறதான் எனக்கு கதை. ஏன்னா நான் கும்கியோட கிளைமேக்ஸ் சொல்ல மாட்டேன். அது வந்து என்னென்னா, மேபி பிரபு சாலமோனை அஃபெக்ட் பண்ணும், படத்தை அஃபெக்ட் பண்ணும், இன்னும் கொஞ்சம் பேரை வந்து படத்தையே கூட போய் தேட்டரில் பார்க்குறதுக்கான சான்சஸ் இருக்கும். என்ன அப்படின்னா, இந்த படத்துலேயும் வந்து என்ன சொல்லுதுன்னா, எல்லா கேரக்டர்ஸையும் எண்ட் ஆஃப் த சீனில் வந்து அப்படியே கொளுத்தி விட்டுறாங்க. அப்போ என்ன, இதை நான் வந்து அப்படியே டக்குன்னு இதை பார்க்கும்போது பாலாவோட படம் மாதிரியே இருக்குது. ஏன்னா நான் பர்சனலாக பாலா, அமீர், நம்ம பிரபு சாலமன் இந்த மாதிரி யூனிக் கிரியேஷன்ஸ், சங்கர் கிரியேஷன்ஸ் இதெல்லாம் தேட்டரில் போய் பார்க்கறனால இதோட இம்பேக்ட் எனக்கு மண்டையில் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்னால் மைனா படமும் மடக்க முடியல. இந்த படத்தையும் என்னால் பார்த்துட்டு வந்த உடனே இதை பற்றி ஏதாவது பேசணுமே அப்படின்னு சொல்லி நானே ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பேருக்கு கும்கி பிடிச்சிருக்கு, அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. சூப்பராக இருக்குது படம். அதை நல்லா இன்னும் கொஞ்சம் நம்ம தமிழ் மக்களான நம்ம வந்து என்ன சொல்கிறது, இந்த மாதிரி வைல்ட் லைஃப் ஸ்டோரியை வந்து லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணால் இது மாதிரி இன்னும் நிறைய கதைகள் வரலாம். ஏன்னா வந்து பஞ்சதந்திரம் மாதிரி இன்னொரு கதை வந்தால் நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேன். அது பஞ்சதந்திரமே பார்ட் 2 இருந்தால் கூட திருப்பி பார்க்கலாம். அதே மாதிரி கும்கியோட பார்ட் 2 வந்தாலும் தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதோட அதில் இன்னொரு விஷயம் நல்லா சொல்லியிருந்தாங்க. அது வந்து ஒரு 15 மினிட்ஸ்லேயே வந்திருந்தது. ஏன்னா காட்டை விட்டு காட்டுக்குள்ளேருந்து எல்லாருமே வந்துமே சிட்டியை விட்டு எல்லாருமே காட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டிங்க. காட்டில் வந்து ஹோட்டல் கட்டுறது, அந்த கட்டுறது எல்லாத்தையும் காட்டிங்கன்னே இருங்க. அப்புறம் காட்டில் இருக்க விலங்குங்கள்லாம் உங்கள் ஊர் தண்ணி தான் வரும், அப்புறம் ஏன்னா வராது அப்படின்னு நெஞ்சுன்னு பச்சிலே பஞ்சு குத்துன மாதிரி ஒரு விஷயத்த வச்சுருந்தாங்க. ஓகே, அப்போது இந்த விஷயத்த நீங்கள் சொல்ல வர்றீங்க அப்படின்னா, அப்போ டூரிஸ்ட் மக்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ஒரு விஷயம் கொடுக்கலாம்? இந்தியாவில் எக்ஸ்பெஷலி தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ பிளேசஸ் இருக்குது. நான் இது வரைக்கும் என்னோடய வாழ்நாளில் நான் நார்த் இந்தியாவை போய் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். நார்த் இந்தியாவில் அவ்வளோ சூப்பரான கிளைமேட்டு, அமெரிக்காவில் போய் பார்க்குற அத்தனை கிளைமேட்டும், சிம்லா, மணாலி, குழு மணாலி, அப்புறம் வந்து டார்ஜிலிங், டார்ஜிலிங் சொல்லக்கூடாதோ, இந்த மாதிரி எல்லா பிளேசஸ் நார்த் இந்தியாவில் இருக்கிற எல்லா பிளேசஸ் இருக்குது.
அது அப்படியே இந்த வெனிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெனிஸோட டிட்டோ வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கேரளாவில் இருக்குது. தமிழ்நாட்டில் வெயில் எப்படி அடிக்கணும், பாலைவனத்தை பார்க்கணும் அப்படின்னா அதுலேயும் நமக்கு ஊர் இருக்குது. பயங்கர குளிர் பார்க்கணுன்னா டெல்லியில் போய் பார்க்கலாம். டெல்லியிலையும் சில சீன்ஸில் மாதத்தில் நல்லா குளிர், பயங்கர குளிர் இருக்கும். அது மாதிரி அஸ் யூஷுவல் ஜம்மு காஷ்மீர் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து இருக்கும். இந்த டெரரிஸ்ட்ங்கிற ஒரு விஷயத்தை வச்சுட்டு என்னை வந்து எந்த ஊருக்குமே இந்த ஊரில் போவிட மாட்றாங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த கடுப்பு இந்த கோபமும் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது லாங்குவேஜ், மக்கா ஹிந்தி தெரிலன்னா தமிழ்நாட்டோடு தாண்டினாலே தாறுமாறாக ரொம்ப அப்படியே மண்டையை சொரிஞ்சிக்கணும். இதை நான் ஈவன் ஏர்போர்ட் போகும்போது கூட நான் இந்த விஷயத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். நிறைய பேர்த்துக்கு இருந்ததுன்னா போடுங்க, கமெண்ட்டை போடுங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு. ஹிந்தியை கற்றுக்கூடாமல் நம்மளை பண்ணி எந்த ஊருக்கும் நம்மளை போட மாட்டாங்க. தமிழ்நாட்டை விட தாண்டினாலே, ஏன் பெங்களூருக்கு போனாலே இலக்கடை பள்ளி உலக்கடை வள்ளியுமாய ஒரு கன்றாயம் புரியாது. ஆனால் அந்த ஊருக்கு பெங்களூர்லேயும் பயங்கரமாக ரசிக்கிற விஷயங்கள் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தோணுன விஷயம். படத்தை தவிர இது வந்து என்னென்னா, நான் பர்சனலாக ட்ராவல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு சொல்லுமோன்னு தோணுச்சு. அவ்வளோதான், வேற என்ன. படம் சூப்பர், கண்டிப்பாக போய் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ காய்ஸ், அடுத்த படத்தில் பார்க்கலாம்.